படிச்சுட்டாங்க. என்னத்துக்கு கிரிக்கெட் ஆடி பெரிய போட்டு காலத்தை வாங்கினாலும் வழங்கணும். எவ்வளவு கூட்டம் என் ஜாமி. ஐயா சொல்லட்டுமா? உண்ட கலை தொண்டர்களுக்கும் ஒன்று சொல்வார்கள். அளவுக்கு மீறி சாப்பிட்டா எப்படி தூங்குது பத்தியா? அவரே சாப்பிட்டா நான் முடிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. தானத்தை வழங்கிருக்கணும். ஆமா, இதை வாங்கறதுக்கு என்ன நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க. அதனாலதான் இப்ப நான் இங்க ஜாக்கிரதை அளிக்கணும். ஆனா ஒரு தம்பியே என்ன மீறி ஒரு ஈயர் கூட உள்ள போக முடியாது. போக முடியாது. நான் முத வாசப்படி முதல் கோட்டை அப்படி சொல்லுங்க. ஆறாவது இது உங்ககிட்ட பேசி எங்க பாரு. இது எங்க போடுறா? எங்க போடுறது? எங்க பாயா? என்னது? ஆமா, வரவுல 4-5 கோழி மேய்ச்சிட்டு இருக்குது. கோழி மேய்ச்சிதான் நீங்க தானே சொல்றீங்க. நீ என்ன பண்ற? என்னது? உழைப்பு கிடைக்கு. என்னது? என்னவா இருக்கும்? அடிப்படி யாரா இருக்கு? யாரா இருக்கா? நடக்கும். இப்ப நடக்கும். அடி குழைப்பு கிடையாது. அடிய கூப்பிடா யாரா இருக்கு? அந்த அடி எங்க போகுது? என்னது? காலம் கெட்ட பத்திர கட்டப்படி இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு மனுஷன் காணணும். கருப்ப கோயிலுக்கு வைக்கிற கபகட்டை இப்படி வைப்பாங்க. ஆமா, சோழ கோயில் கூட ஆடு மாடு உள்ள போகணும், சுற்றி வேலையை போட்டுட்டு இப்படி வைப்பாங்க. ஆடு தாண்டி போறதுக்காக அந்த கபகட்டை கொண்டாந்து எனக்கு கலக்க மாற்றி ஒண்ணு வச்சிருக்கான். ஆமா, கபகட்டை அம்மா இருக்குமா பாப்போம். பாருங்க பாருங்க. ஏன்பா என்ன தெரியுதா? கபகத்துல போய் எவ்வளவு பாவனை கட்டி விட்டுருக்காங்க. அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. கபகட்டுக்கே அழகுபடுத்துறாங்க. அப்புறம் என்னவா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? வேற பாப்போம். பாருங்க பாருங்க. என்ன போய் முந்தில எவரே கணக்கு போட்டான். அம்மா முந்தில சொன்னா காசு போற ஹோட்டல் நீ பாருங்க பாருங்க. என்னது? ஓட்ட இருக்கு. ஓட்டமா கையோட்ட நொழுக்குங்க. அப்புறம் மேல பாத்துறோம். என்ன ஆமாப்பா பாருங்க பாருங்க. ஒருவேளை காமெடி கோயிலுக்கு மாவாளுக்கு மாவு போட்டு வந்துவல்ல, இந்த மாவாளுக்கு மாவு குடுக்கல இருக்கிற வேகத்துல சாமி வந்துருக்குமோ? இருக்கும். சாமி வந்து ஆடுது, சாம்பராணி கேட்குது. சாமி வந்து ஆடுது, சாம்பராணி கேட்குது. பாக்குது என்ன ஊது பத்தி கேட்குது. வச்சு வச்சு பாக்குது என்ன உண்டாய் உண்டா கேட்குது. முறைக்குது என்ன பண்ணி கறி கேட்குது. வேப்பூர்ல இருக்குப்பா. வேப்பூர்ல வேப்பூர்ல இருக்கு. என்ன பண்ணியா கூப்பிடுது? யாரு யாரு நீ? பைக்கு போனேன்.
மெட்ராஸ் தெரியாம இங்க வந்து இருக்கோம். என்னப்பா ஆறு இங்க இல்ல வேலூருக்கு அந்தாண்ட போகும். நான் இங்க நின்று கொண்டிருக்கேன். என்ன நின்று கொண்டிருக்கிறாயா? நான் என்ன உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன செய்துட்டு இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதான் இங்க நின்று கொண்டிருக்கிறேன். யாரு? அப்ப காலுக்கு நிக்கிறேன். காலி இருந்தால் நின்று விடவா? இது கண்ட இடத்துல நிக்கிறேன் நினைக்கிறேன். சரி, என் ஆயுதத்தை எடுத்து வந்து நிக்கிறேன். நான் யார் தெரியுமா? ஆமா என் சின்னாய் மாமா. ஏய், அகடவிட வார்த்தை தெரிவித்தால் உன்னை அப்படியே சபித்து விடுவேன். நெல்லை சமைச்சாலே இப்ப சாப்பிட முடியல. நீ சமைச்சு எவன் சாப்பிடணும்? வெறும் மசில் மட்டும் எல்லாம் கிடக்கும். சரி, அப்படியே பிரியாணி சமைக்க போறேன். இப்ப விரல் அடுப்பு தான் சமைச்சா நல்லா இருக்கும். அப்படி நீ சமைக்கிற நேரத்துல போச்சுக்கு மழை குஞ்சு வந்துருது, மழை அமைச்சு போகுது. அந்த நேரத்துல அப்படி கீழே குடிச்சு புதுன்னு வச்சுக்க, மசிலாம் கொசுங்க ஊரே மசில் நக்கல் அடிக்கும். இது சமைப்பாரமில்ல. கல்வாக்கி விடுவேன். நான் நினைச்ச உன்னை பல்ல தட்டி எடுத்துக்கணும். முள்ளாக்கி விடுவேன். முள்ளா என்ன? எங்கெல்லாம் உட்கார அவன் சூத்திரம் அப்படின்னா உன்னை கைதியாக்கி விடுவேன். கழுதவா? என்ன கழுத? பொட்ட கைதியாக்கி விடுவேன். ஐயா வானாங்கோ வானாங்கோ, என்ன பொட்ட கழுதா வச்சுடாதீங்கோ. ஊர்ல ஏகப்பட்ட கழுத கெட்டா கழுத கிடக்குதுங்கோ. பொழுதுக்கு எங்க தூங்க கூடாதுங்கோ. ஐயா கொடைங்க. என்ன ஒரு கெட்டா கழுதா, ஒன்ன ஒரு பொட்ட கழுதா படைச்சுட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். பைபாஸ் ரோட்லயே நடுக்க பொழுதா போயிருக்கோம். 5 காலம் என்னைய கைதியாக்கி விடுவீர்கள். இது என்ன செய்கிறதோ? ஓ நமச்சிவாய். என்ன உன்ன கபாட்டி தூக்குறா? என்ன யாருன்னு கேட்கறாங்க. நான் மின்கட்டு கோட்டை காவல். நான் யார் தெரியுமா? அதான் சொல்லிட்டு நீ யாரு என்ன தெரிஞ்சா நான் உன்கிட்ட பேச சொன்னா அப்படி என்றால் அட்ரஸ் அப்படி என்றால் மன்னனை பார்க்க வேண்டும். என்ன சிரிப்பு? கொண்டு போச்சா? என்ன சிரிப்பு? திடீர்னு ஒன்று மன்னனை பாருங்க, எப்படி பார்க்க முடியும்? ஏன் சீக்கிரமா விட்டுருவோம். எதுக்கு? கார்டு எடுத்துக்க, கேள் எடுத்துக்க, கையில காசு எடுத்துக்க. அப்படியே வந்தாலும் உடனே நீங்க பார்க்க முடியாது. 3 மணி நேரம் வயசு நிற்கணும். மிஞ்சி மெல்காட்ட இடிச்சுட்டு போனா விளக்கமா இடிச்சு போகும். அப்படி போனாதான் அதுக்கு பிறகு 3 மணி நேரம் சென்று தான் கிட்ட போய் மன்னனை பார்க்கலாம். எந்த மன்னனே? மன்னனை பார்க்கணும். ஏய், உன்னுடைய மகாராஜாவை காண வேண்டும். மகாராஜா பார்க்கணுமா? சரிங்க, நான் வந்து தெரிவிப்பாய். இந்த முன்னாடி சொல்லிக்கலாம்ல. மகாராஜா அமைச்சரே, நான் வந்துருக்கேங்க. என்றைக்கு வரக்கூடிய மந்திரி தானே வந்திருக்கிறீர்கள்? ஆமா ஆமா ஆமா. வந்தவுடன் உங்களுடைய அலுவல்களை கவனிக்காமல் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன காரணத்தால் இன்று முதல் உங்களுக்கு 3 மாதங்களுக்கு சம்பளமே கிடையாது. போகலாம். கொலகார கூட்டா தெரியா? ஏண்டா சிரிக்கிற? கொட்டை கட்டிய நீ திங்கிற சொத்துல நான் மண்ணச்சா வச்சேன். ஐயா இப்பதான் எனக்கு சம்பளம் உயரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்துருக்குன்னு போய் சொன்னவனே கேட்டாலியா? கேட்டா வீணா போன கண்ணாச்சு. நான் தட்டுக்கட்ட முந்தா என்னடா? செவில ஆரம்பிக்கும் கம்யூனிட்டி. எப்பயும் வரக்கூடிய மந்திரி தாண்டா வந்திருக்கிறேன். இன்னை நாள் வந்து என்ன கூப்பிட்டு நான் வந்து சொல்றீங்க. எப்படி இந்த வார்த்தை சொன்னியோ 3 மாசம் சம்பளத்தை பிடிக்க போற கேட்டாரியா? பாவி மனசா. ஐயோ, ஒரு ராத்திரி நாடகம் சொல்லிட்டு போனாலே அவன் கொண்டாட்டி ஒத்துட்டாலே அவன் மாமியா ஒத்துக்க மாட்டாளே. அவ 6 மாசமா ஒரு உள்பா அவரை வாங்கிக்கோ மாமியா தான். என்ன வாங்கிட்டு வருது? 3 மாசம் சம்பளம் வீட்டு பக்கமா போக முடியாதியா? ஏன் ஒரு பாவனைங்க வேகையில என்ன உனக்கு?
என்னாச்சு ஏன் இப்படி சிரிக்கிற வேண்ட காயத்தியா அத போய் எடுத்துட்டு நான் போய் உள்ள கம்பி அடிட்டு வரணும் ஐயா நான் என்னையா தப்பு பண்ண உன்கிட்ட நீ சொன்னதை போய் சொன்னதுக்கு இந்த மாதிரி சொல்றாரு என்ன சொன்ன நீ என்ன சொன்ன நான் வந்திருப்பாதான் தெரியும் சொன்னேன் அதே தான் போய் சொன்னேன் அப்படியா நான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன் வீணா உனக்கு கண்ணிட்டு உனக்கு சம்பளத்தை கொடுத்துருந்தாங்க பங்குனி சித்திரை வையாசி 3 மாசத்துக்கு அப்ப என்றால் ஒரு முனி வந்திருப்பாதான் தெரிவிப்பாய் என்ன சொல்றேன் இப்ப தெரிவிப்பாய் ராஜா அமைச்சரே ஒரு பெரிய முனி வந்திருக்குங்க என்ன முனி வந்திருக்கிறதா முனி வந்திருந்தால் நமது நாட்டில் உள்ள பெண்கள் கண்டால் பயந்து விடுவார் அதுதான் அதனால் அதற்கு தகுந்த பூசாரியை கொண்டு வந்து அந்த முனியை எல்லைக்கப்பால் கொண்டு போய் ஆலமரத்தில் ஆணி அடித்து அதனுடைய சட்டை முடியை அறுத்து துரத்தி விடுவீர்கள் என் உச்சாரி நான் உச்சாரி தான் போறேன் நான் உச்சாரி உச்சாரி நான் உச்சாரி போறேன் நான் உச்சாரி உச்சாரி நான் உச்சாரி போறேன் நான் உச்சாரி உச்சாரி நான் உச்சாரி போறேன் நான் உச்சாரி மகாராஜா சொன்ன இதையாவது செஞ்சானா இந்த 3 மாசத்துக்கு என்ன பண்ணி இறந்து போயிடும் உண்மை அது இப்பயே செஞ்சு ஆனா ஒண்ணு தம்பி என்னது இப்ப நான் எங்க போய் பூசாரி தர்றது ஏன் இருப்பாரு பாவம் பொழுதா பாருங்க மணி அடித்து எங்க பட்டு தூங்குறாரோ சரி விடு அப்படியே ஆளை தேடி கண்டுபிடிச்சாலும் ஆட்டின மணியை எந்த இடத்துல போட்டுருக்காரோ இல்ல இதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்குள்ள நேரம் ஆகி போவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் பூஜாரி வேலை பார்த்தோம் போய் மணியை தூக்கிட்டு போய் வீடு வச்சுட்டு அந்த நாட்டாரை பார்த்துட்டு ஓடி போடாது சரி அதனால நான் தான் பெரிய பூசாரி நீங்க எல்லாம் எனக்கு குட்டி பூசாரி குட்டி பூசாரி இப்ப நான் என்ன பண்றேன்னா என்ன பண்றீங்க 4 மூணு கட்டு கட்ட போறேன் கட்டு கட்டுங்க அவரு கொஞ்சம் கட்டணும் இல்லையா என்ன நான் தோற கட்ட போறேன் அப்புறம் அடையாடி வர மந்திர கட்டு கட்ட போறேன் கட்டு போங்கறியா கட்டு 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 அந்தாரி தாரி ஆட்டு வச்சிருக்கிறேன் எங்க அத்தா இருக்காங்க பார்த்தா என்ன நிக்கலடா என்ன ஆத்தா ஓட்டம் நீண்ட நாளைக்கு பிறகு நீ தாயா உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஆயா எந்த குறையா இருந்தாலும் அந்த குறைய இங்கதான் நீ நிறைய செஞ்சுக்கணும் என்ன விட்டுருக்கு காளி கோயில் தாய பூசை செய்யும் பூஜை செய்யும் பூஜை செய்யும் பூஜை செய்யும் பூஜை செய்யும் பூஜை செய்யும் அது தானே என் தாய பூசாரிதான் காளி கோயில் தாய பூஜை செய்யும் பூஜை செய்யும் பூஜை செய்யும் அது தானே என் தாய பூசாரிதான் பூஜை செய்யும் பூஜை செய்யும் பூஜை செய்யும் பூஜை செய்யும் அழகான பூஜை செய்யும்